இப்போது காவ்யாவும் மீராவும் ஒன்றா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. அடுத்த நாள் நந்தினி ஸ்கூலுக்கு வரா. அப்புறம் காவ்யா, மீரா, நந்தினி பிரிக்க முடியாத க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. ஸ்கூல் திறந்து 1 வாரம் ஆயிடுச்சு. திங்கட்கிழமை காலை ஆசிரியர் சொல்கிறாங்க, வர தேர்ஸ்டே நம்ம ஸ்கூலில் ஒரு டிராயிங் காம்படிஷன் வருதுன்னு. அதில் யாரெல்லாம் கலந்துக்க போகிறீங்கன்னு ஆசிரியர் கேட்குறாங்க. அப்போது ஒரு 5 பேர் கையை தூக்குறாங்க. ஆனால் காவ்யா, மீரா, நந்தினி அமைதியாக இருக்காங்க. அப்போ காவ்யா, மீரா, நந்தினி நம்ம 3 பேரும் கையை தூக்கலாமா என்று கேட்குறா. அப்போ நந்தினி, வேணாம், நம்ம தோத்துட்டோம்னா என்று கேட்குறா. அதற்கு மீரா சொல்கிறா, நந்தினி, நம்ம ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ காம்படிஷனில் கலந்துக்கணும், வா சேரலாம் என்றாள். நந்தினியும் சரி நானும் சேர்றேன் என்றாள். அப்போ நந்தினி, காவ்யா, மீரா கையை தூக்கி சேர்ந்துக்கிட்டாங்க. அடுத்த நொடி என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு பார்ட் 5க்கு வெயிட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.